வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன்டெக் வேர்ல்ட் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசானது பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தாங்க. அந்த பரிசு தொகுப்பு வழங்குவதற்குண்டான டோக்கன் எப்பொழுது விநியோகப்படும் என்கிறத பத்தியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டோக்கனில் என்னென்ன இடம்பெறும், அந்த டோக்கன் யார் யாருக்கு பொருந்தும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் அமுத்த மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்த பொங்கல் பரிசு தொகுப்பினை பெறுவதற்கான டோக்கன் விநியோகம் வீடு வீடாக இன்று முதல், அதாவது 7/1/2024 முதல் பணி தொடங்கப்பட்டுள்ளது. டோக்கன் வழங்குவதை அடுத்து வருகிற 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை குறிப்பிட்ட நேரம் நாளில் நீங்கள் எந்த ரேஷன் கடையோ அந்த ரேஷன் கடையில் சென்று பொங்கல் பரிசுக்கான டோக்கனை கொடுத்து உங்கள் பொங்கல் பரிசு தொகையை பெற்றிடலாம் என்றும் அறிவிச்சுக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் கீழ் பொங்கல் பரிசு தொகுப்பு 2024 இந்த டோக்கன் ஆனது விநியோகிக்கப்படுகிறது. இந்த டோக்கனில் என்னென்ன இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடையின் பெயர், குடும்ப அட்டைதாரர் பெயர், குடும்ப அட்டையின் பெயர், கிராமம், தெரு, ரைட் சைடுல பாத்தீங்கன்னா டோக்கன் எண். ஸோ உங்களுக்கு எந்த டோக்கன் எண் கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு பத்தி பாத்துக்கலாம். அதே போல் கீழ் நாள் பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மென்ஷன் பண்ணிக்கிற நாள் நேரத்தில் மட்டும் நீங்கள் சென்று உங்களுடைய பரிசு தொகுப்பை வழங்கப்படும் ரேஷன் கடையில் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை அனைத்து தரப்பு மக்களும் சிறப்பாக கொண்டாடும் வகையில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்று கடந்த ஜனவரி 2ஆம் தேதி அன்று தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஜனவரி 5ஆம் தேதி அன்று பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஒன்றிய, மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்களை தவிர்த்து ஏனைய அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூ.1000 பொங்கல் பரிசாக நியாய விலைக் கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக வழங்கப்படும் என்றும் அறிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து மகளிர் உரிமை தொகை பெற்று வரும் மகளிருக்காக ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகை இந்த மாதம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 10ஆம் தேதியே நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்றும் தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தோம். வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் அமுத்த மறந்துடாதீங்க. நம்ம மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.